அவருக்கு கண்டிப்பா இந்த படத்துல வந்து நேஷனல் அவார்ட் கண்டிப்பா கொடுக்கணும். படம் பார்க்க தெரியலனா வீட்டுல உட்காந்து ஓடிடில பாப்கார்ன் சாப்பிட்டு டோரிமோனோ சின்சானோ பார்த்து உட்காருங்க. கொஞ்சம் தோணுச்சா இருந்துச்சு. அவர் கேரக்டர் அந்த மாதிரி தான் இருந்தது. அப் அண்ட் டவுனா எப்படி இருந்துச்சு. அவங்களுக்கே ஒரு உணர்வு வந்துடும், தானா உதவணும் சொல்லிட்டு ஒரு தானா ஒரு மைண்ட் வந்துடும். படம் கான்செப்ட் அப்படிதான். படம் வேற லெவல்ல இருந்ததுங்க. நான் தனுஷோட ஃபேன் ஃபர்ஸ்ட், அதனால சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிஜமாவே அவர் வந்து இந்த கேரக்டர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி சூப்பரா எடுத்திருக்காரு, நடிச்சிருக்காரு. அவருக்கு கண்டிப்பா இந்த படத்துல வந்து நேஷனல் அவார்ட் கண்டிப்பா கொடுக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காங்க. ரஷ்மிகாவும் அவங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. அதுல அந்த சிவனுடைய இது போட்டது வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வில்லன் எல்லாம் கிடையாது இதுல. அவரு ஒரு ஹீரோ தான் இந்த படத்துல. ஆக்சுவலி இதுல 2 ஹீரோ. ஆடியன்ஸ் வந்துட்டு எல்லாரும் பார்த்தே ஆகணும். இது ஆக்சுவலி வந்துட்டு ரீசன் வந்துட்டு ஒரு ஹியூமனை வந்து மதிக்க கத்துக்கணும். அதுமே இதுல இருக்கு ரீசனு. இன்னொன்னு பணமும் மெயின்ன்ற மாதிரி இதுல காமிச்சிருக்காங்க. சோ அது இருந்தாலும் எல்லாரையும் மதிப்பாங்க. ஒரு பணத்தை எரிக்கணும்னா கூட உங்களுக்கு பணம் மெயின். அதுதான் இதுல காமிச்சிருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நேர்ல போய் பாருங்க. ஃபுல்லாவே ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கு. அந்த மாதிரி தனுஷ் பண்ணுவோம் அந்த ரொமான்ஸுக்கே இல்ல. ஈவன் ஒரு ஹட் சீன் கூட இருக்காது. ஃபேமிலியா தாராளமா போய் பார்க்கலாம். ஆமா ப்ரோ, புஷ்பா பத்திரில பார்க்க கிராமர் எல்லாம் சிம்பிளா இருக்காங்க. அவர் நடிப்புலாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. பிச்சு வடித்தாரு. நாகார்ஜுனா அப் அண்ட் டவுன்ஸா இருந்துச்சு. அவர் கேரக்டர் அந்த மாதிரி தான் இருந்தது. அப் அண்ட் டவுனா. ஆமா, ஆனா தெலுங்கு மெயினா முக்கியமா ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இல்ல. அந்த ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கு, அந்த நாய்களை வச்சு ஒன்று பண்ணிருக்காங்க. அது அந்த மாதிரி இருக்கு. மத்தபடி ஃபைட் சீக்வன்ஸ் தெலுங்கு படம் மாதிரி இல்ல, புஷ்பா மாதிரி இல்ல. அதான் ப்ரோ, நம்ம குப்பக்காரங்க அவங்களா இருக்காங்களா, அவங்களை ட்ரீட் பண்ணுங்க, ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நார்மல் தனுஷ் படம்னா ஒரு ரொமான்ஸ் அந்த இது இருக்கும்ல, அந்த ஜானர் இல்லாம ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு, எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண சொல்லி. தலைவன் ப்ரோ அவரு ஸ்டார் ப்ரோ, ஒரு ஸ்டார் மாஸ் பண்ணிட்டார் ப்ரோ படத்துல. கண்டென்ட் வைஸ் பிச்சிட்டாங்க படத்துல. அவர் ஆக்டிங் எமோஷனல் பா பா எப்படி இருந்துச்சு பா எப்படி இருந்துச்சு. பிளாஸ்ட் ப்ரோ, பிளாஸ்ட். தீபாவளி ப்ரோ, தீபாவளி ப்ரோ. சரியான ப்ராஃபிட் ப்ரோ. படம் பயங்கரம். கண்டிப்பா நேஷனல் அவார்டு அடிக்கும். தலைவன் வந்து எமோஷனலா அவ்வளவு கனெக்ட் ஆயிட்டாரு ப்ரோ. ஓகேயா, ஹேட்டர்ஸ்லாம் அவுந்து நேரு தள்ளி போய் நேரு, நீ எல்லாம் ஒண்ணுமே ஆட்ட முடியாது அப்படின்னு அவர் ஆடியோ லான்ச்சே சொல்லிட்டாரு. செங்கல் சொன்னார்ல, செங்கலை கூட ஆட்ட முடியாது, சும்மா நவுத்த விட முடியாது. ஹேட்டர்ஸ்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னால என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ. தலைவரே இருப்பாங்க தனுஷ் ஃபேன்ஸ்லாம் ஆடினே இருப்போம் நாங்களாம். தலைவன் பின்னிட்டாரு படத்துல, மாஸ் பண்ணிட்டாரு. உண்மையிலே ரொம்ப ஒரு கண்டென்ட்டா ப்ரோ, ஒரு பர்ஃபார்மரா, ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு பர்ஃபார்மரா வாழ்ந்துடா ப்ரோ படத்துல. சீரியஸா அவர் எப்படி ப்ரோ சொல்றது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க ப்ரோ. தமிழ் சினிமால பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து நல்லா பயங்கரமா காமிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு பழைய பாட்டோ இல்ல ஏதாச்சும் ஒரு மாஸ் சீனோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வச்சா ஓகே, அவங்க ஃபேன்ஸுக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆனா இவர் வந்து எந்த ஒரு மாஸ் சீனோ இல்லாம ஒரு எமோஷனல் ஆக்டிங்ல கனெக்ட் ஆகுறா ப்ரோ. எல்லா ஃபேன்ஸுக்குமே பிடிக்கும். கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸுக்கும் படம் கண்டிப்பா பிடிக்கும். படம் பார்க்க தெரியலனா வீட்டுல உட்காந்து ஓடிடில பாப்கார்ன் சாப்பிட்டு டோரிமோனோ சின்சானோ பார்த்து உட்காருங்க. இல்லனா ஸ்பைடர்மேன் பாருங்க. ஏய் ஸ்பைடர்மேன் இல்ல ப்ரோ, ஸ்பைடர்மேன் நல்லா பாருங்க. ரொம்ப படம் சொல்றேன் ப்ரோ. ஸ்பைடர்மேன் நடிச்சிரேன் ப்ரோ. தக் லைஃப் வீட்டுல உட்காந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணாங்க. தக் லைஃப் போய் பாருங்க. படம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. இது இல்ல தக் லைஃப் அப்படின்னு போய் நீங்க சொல்லுங்க. இந்த படம் நல்லா இல்லன்னு வந்து சொல்லுவீங்க, கண்டிப்பா தெரியும். அப்ப உங்களுக்கு படம் பார்க்க தெரியல அப்படின்னு ஒத்துக்கோங்க. ஓகே, படம் பார்க்க தெரியலன்னா படம் பார்க்க வராதீங்க. வேற லெவல் படம். ஃபேமிலியாவும் பார்க்கலாம், சிங்கிள்ஸாவும் பார்க்கலாம், பேச்சுலராவும் பார்க்கலாம். எத்தனை பேர் வேணா பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். நடிப்பா அரகம் ப்ரோ. அவருக்கு எந்த கெட்டப்பு கொடுத்தாலும் செட் ஆயிடும். அவர் முன்னாடி எல்லாம் எவனாலுமே நடிக்க முடியாது. அவர் தெலுங்கு ஆக்டரு, கொஞ்சம் தமிழ் ஆளுக்கு நடிக்கும் போது ஆனா மஜாவா செட் ஆயிடுச்சு. தெலுங்கு எல்லாம் அவ்வளவு கூட்டு வரல, ஹிந்தி லைட்டா மிக்ஸ் பண்ணாங்க. அவ்வளவுதான், ஹிந்தி லைட்டா மிக்ஸ் பண்ணாங்க, தெலுங்கு எல்லாம் லைட்டா கூட மிக்ஸ் பண்ணல. கரெக்டா இருந்தது. அதான் ப்ரோ. பிச்சைக்காரா இருக்காங்கல்ல, பிச்சைக்காரனா கூட்டிட்டு பணக்கார லைட்டா அவங்க மேல ஒரு இதுவை போட்டு பணக்காரனாக்கி அவங்களுக்கே தெரியல எப்படி பணக்காரன்னு அவங்களே சாவடிக்க பார்த்தாங்க. 3 பேர் கேள்வி. தனுஷ் ஒருத்தர் தான் லாஸ்ட்ல நீங்க ஒருத்த வில்லனே லாஸ்ட் பண்ணிட்டாப்ல. ஒரு படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஓப்பனா சொல்லணும்னா தரமா இருக்கு ப்ரோ. வந்து பாருங்க, நல்லா இருக்கும். அவரே நம்பி சொல்றாரு. நிறைய நினைச்சல வந்து பாருங்க நம்பின்னு. நல்லா இருக்கு ப்ரோ. படம்லாம் பணக்காரன் இருக்கிறான், பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் வந்து எடுத்து நம்மளுக்கு எடுத்துக்கிறாரு அவரு. பிச்சைக்காரன் எவ்வளவு குடும்பம் பார்த்துறாங்க. இந்த இதெல்லாம் பிச்சைக்காரன் எவ்வளவு குடும்பம் பார்த்துறாங்க. அது ஏத்த மாதிரி பணம் எடுத்துக்கிறாரு. நல்லா இருக்கு. நம்ம பணத்தை நம்ம எடுத்து விடுறாங்களே, அந்த வரி பணம் எல்லாம் பணம் திட்டுறாங்களே, அது என்ன பண்ணுமோ, என்ன முறையில சரியான முறையில சாப்பாடு, ஸ்கூலு
பசங்க என்னென்ன பண்ணுமோ தயத்தான் பண்றாரு ஏத்த மாதிரி அவ்வளவுதான். பிஜிஎம் அளவு விட்டாருனாப்பா, பிஜிஎம் போட்டு யாரு தெரியல சத்தியமா, பிஜிஎம் போட்டு யாரு தெரியல சத்தியமா. பணம் அளவு விட்டாங்க. ஆனா அந்த சாங் இருக்குல்ல, தேட்டரே அழைச்சு பாத்துவாங்க இருக்குண்ணா. அரசியல் மூலியமா தான் இருக்குண்ணா, மக்களுக்காக சரிங்களா செஞ்சிருங்க, அது கொள்ளை மட்டும் வச்சுக்காரங்க. அதான் சொல்ல வரணும். இப்போ ஒரு தொகையில குடிக்கிறாங்களா, இவ்வளவு குடிக்கிறாங்க செய்யணும்னு சொன்னா அதை செஞ்சிடணும். நீ பாதி செஞ்சு பார்த்து செஞ்சா இந்த மாதிரி நடந்தா ஒரு யாருக்கு இருந்தாலும் சரி நான் ஓகேவா. எதுவுமே இல்லைங்க. எல்லா ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் இதெல்லாம் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்லயே படத்தை ஜெயிச்சிட்டாரு அவரும் செம்ம. அவரை சொல்லவே தேவையில்ல, அவரும் நல்லா பண்ணிருக்காரு. அவரு கொடுத்த அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஒருத்தர் கூட குறைச்சி சொல்லவே முடியாது. மியூசிக் டிஎஸ்பி வேற. இதுக்கு முன்னாடி கங்குவா புஷ்பாலாம் பார்க்கும்போது ஹெவியா போட்டிருப்பாரு, ஃபேன்ஸை மட்டும் கவர்ற மாதிரி போட்டிருப்பாரு. ஆனா இதுல அப்படி இல்லை, எமோஷன்ஸ் மாஸ்ன்றது எதுவுமே இல்லாம ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு. பிஜிஎம்ல செம்ம. தமிழ் ஆக்டர் இருக்காங்க, பாக்யராஜ் இருக்காரு. அப்புறம் ஒரு ஒருத்தர் வருவாரு, வில்லன் கூட சிஎம்மா ஒருத்தர் வருவாரு, சித்தப்பான்ற கேரக்டர். அவரும் தமிழ் தானே, தமிழ் ஆக்டரும் இருக்காங்க. மெயினா பாக்யராஜ், தனுஷ் இவங்க. அதுதான் இல்ல, அதான் ஏற்கனவே சொன்னதுதான். எல்லா ஃபேமிலியும் பார்க்கலாம், தெலுங்கு பார்க்கலாம், ஹிந்தி எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். ஒரு பேன் இண்டியனா ஒரு படத்தை எப்படி கொண்டு போனோமோ அப்படி கொண்டு போயிருக்காங்க. அரசியல் எதுவுமே பெருசா அரசியலை இன்க்ளூட் பண்ணி எதுவுமே சொல்ல. அவங்க சொல்றது என்னன்னா, இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்தா எல்லாரும் நார்மல் மனுஷன், இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்காம அவங்களை இல்லாதவன் சொல்லக்கூடாதுன்றாங்க படத்துல. அவ்வளவுதான். உதவுன்றோம்ல, இல்லாதவங்களுக்கு உதவுறோம்ல, அத பேஸ் பண்ணி அவங்களுக்கே ஒரு உணர்வு வந்துடும் தானா. உதவணும் சொல்லிட்டு ஒரு தானா ஒரு மைண்ட் வந்துடும். படம் கான்செப்ட் அப்படிதான். நம்மளுக்குள்ள ஒரு நல்ல இது கொண்டு வராங்க. இல்லாதவங்களுக்கு உதவணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான்.